எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி 1 தீமோத்தேயுவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 1 தீமோத்தேயு 1:5. சரிங்களா? இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதற்கு பிறகு நம்ம இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய காரியத்தை சிந்திக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து இந்த பகுதியில் குறிப்பிடுகிறார். அது என்ன அப்படின்னா, நிறைய கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் நீ எதிர்த்து நில். அவங்க தேவையில்லாத காரியங்களை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன தேவையோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அங்கே அறிவுரை சொல்றாரு பவுல். யாருக்கு? தீமோத்தேயுவுக்கு. சரிங்களா? சொல்லும் பொழுது என்ன தேவை அப்படிங்கிறத 5வது வசனத்தில் அவர் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த 5வது வசனத்தை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சரிங்களா? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கற்பனையின் பொருள் என்னவெனில், அதாவது எது அவசியம்னா அப்படின்னு சொல்கிறாரு, சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அதாவது அன்பு தான் முக்கியம். ஆனால் அந்த அன்பு எப்படி பிறக்குது அப்படின்னா 3 காரியங்களை சொல்கிறாரு. 1, சுத்தமான இருதயம். 2வது, நல்ல மனசாட்சி உடையவர்களாக. 3வது, மாயமற்ற விசுவாசம் உடையவர்களாக இருக்கும் பொழுது அதன் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த அன்பு தான் தேவைப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்போ பவுலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காரியத்தை ரொம்பவும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எது அவசியமோ அதை பிடித்து கொள்ள வேண்டும், எது அவசியமற்றதோ அதை விட்டுடணும், அது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக இந்த இடத்துல பவுல் காணப்படுகிறாரு. 3 காரியங்களை வைக்கிறாரு. தேவையானது அன்பு. அந்த அன்பு எப்படி பிறக்க வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்கள் மூலமாக பிறக்க வேண்டும். இது 3ல ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்லன்னு அவர் சொல்லலை. இது 3மே இருக்கணும். இதிலும் 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 பிறக்கக்கூடிய அன்பாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். முதலாவதாக அதில் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, சுத்தமான இருதயம், a pure heart. அப்போ எப்பொழுது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதோ அப்பொழுது அன்பு சுத்தமானதாக இருக்கும். உண்மையான அன்பு அப்பொழுதுதான் வெளிப்படக்கூடியதாக இருக்கும், இல்லையா? பிதாவாகிய தேவன் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார், இல்லையா? அவர்கள் காண்பித்த அந்த அன்பு, மனுகுலத்தின் மீது காண்பித்த அன்பு அளவற்றது, இல்லையா? ஏன்? அவர்களுடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருந்தபடினாலே அதிலிருந்து பிறந்த அன்பானது மாயமற்றதாக, மிகவும் உண்மையான, தன்னலம் இல்லாத, நேரடியாக சுத்தமான ஒரு அன்பாக அது காணப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சரிங்களா? நம்முடைய இருதயம் எப்பொழுது சுத்தம் உள்ளதாக இருக்கிறதோ, நம்முடைய இருதயத்தை எப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று ஒப்புவித்து நம்முடைய இருதயத்தை நாம் எப்பொழுது பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய அன்பு சுயநலமுள்ள அன்பாய் இல்லாதபடிக்கு அது உண்மையான அன்பாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நான் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லி வாயளவிலே சொல்லக்கூடியவர்களாக நாம் இல்லாதபடிக்கு அதற்கு பதிலாக நம்முடைய அன்பை நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய கிரியைகள் மூலமாக காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது எப்பொழுது வரும்? நம்முடைய அன்பு சுயநலம் அற்றது என்பதை எப்பொழுது நம்மால் உணர முடியும் என்று சொன்னால், அல்லது அந்த சுயநலமற்ற அன்பு எப்பொழுது கிரியை மூலமாக நமக்கு வெளிவரும் என்று சொன்னால், நம்மளுடைய இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்கும் பொழுதுதான் அது வெளியே வரக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? 2வதாக, நல்மனசாட்சி உடையவர்களாக நாம் இருந்து அந்த அன்பை காண்பிக்க வேண்டும். சரிங்களா? நல்மனசாட்சி உடையவர்களாக. அப்போ நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்கு குற்ற மனசாட்சி வரக்கூடியதாக இருக்கும். எப்பொழுது நல்ல மனசாட்சி இருக்கும்? நாம் பாவமற்றவர்களாக இருக்கும் பொழுது, இல்லையா? அப்போ இந்த நல்மனசாட்சி உடையவர்களாக நாம் இருந்தால் நம்ம இடத்திலிருந்து பிறக்கக்கூடிய அன்பும் உண்மையான, மெய்யான தெய்வீக அன்பாக அது காணப்படும்.
இந்த நல்மனசாட்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? நம்ம அடிக்கடி பாவத்துல விழுந்து போகிறோம். சில நேரங்களில் நம்மை அறியாமல், அறியாமல் நம் பல காரியங்களை செய்து விடுகிறோம். குற்ற மனசாட்சி அடிக்கடி நமக்கு வரக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம்னு வைத்துக் கொள்வோமே. நம்மளால உண்மையான அன்பை வெளியே காண்பிக்கவே முடியாது. அப்போ நல்ல மனசாட்சி வேண்டும் என்று சொன்னால் 3 முக்கியமான காரியங்கள் அதுக்கு அவசியமாக இருக்கிறது. முதலாவது கன்ஃபெஷன், அறிக்கையிடுதல். நான் பாவம் செய்கிறேன் என்று சொன்னால் அதை நான் முதலாவதாக தேவனிடத்திலே அறிக்கை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்பப்போ நான் அது பாவம் என்று சொல்லி நான் உணர்ந்து என்னுடைய மனசாட்சியிலே குத்தப்படும் பொழுது உடனடியாக அதை நான் தேவனிடத்திலே அறிக்கை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ரிப்பன்டன்ஸ், அதை விட்டு விட வேண்டும். அதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். அது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒபீடியன்ஸ், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவனாக நாம் இருக்க வேண்டும். இப்படி நாம் இருக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சியை நல்ல மனசாட்சியாக காத்துக்கொள்ள நம்மால் முடியும். குற்ற மனசாட்சி நமக்கு இருக்காது இல்லையா? நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டது என்பது நிச்சயமாய் நமக்கு தெரியும் பொழுது நம்மளுடைய இருதயத்துல குற்ற மனசாட்சி இருக்க வேண்டியதற்கான அவசியமே இல்லை இல்லையா? அப்போ இப்பொழுது நம்முடைய பாவத்தை குறித்து நம்ம குற்றம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? இல்லை. அந்த மனசாட்சி நமக்கு இல்லை. ஏன்? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறபடினாலே. அப்போ நம்முடைய மனசாட்சி நல்மனசாட்சியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கன்ஃபெஷன், அறிக்கையிடுதல், ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், இது 3மே நமக்கு அவசியமாக இருக்கிறது. இதை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு சுத்திகரிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். நம்மை நாமே சுத்தமுள்ளவர்களாக காத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா? மூன்றாவதாக மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம் என்று சொன்னால் எந்த ஒரு சந்தேகமும் படாமல் அப்படியே முழு நிச்சயமாய் நம்புவது இல்லையா? ஒருவர் மீது நமக்கு எப்பொழுது விசுவாசம் இருக்கும்? அவர்களால முடியும் என்கிற அந்த ஸ்திரமான நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் இல்லையா? அப்போ கர்த்தர் மீது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் மாயம் இல்லாத விசுவாசத்தை நாம் வைக்கும் பொழுது, பொய்யான விசுவாசம் அல்ல, உண்மையான மாயமற்ற விசுவாசத்தை நாம் வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவரை நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். கர்த்தரை நாம் நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். நம்ம ஒருவரை முழுசா நம்புறோம் அப்படின்னா அவர்களை நாம் நேசிக்கிறபடியினால்தான். அதை வைசுவசாவும் நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஒருத்தர் நாம் முழுசா நம்பும் பொழுது அவர்கள் மீது ஆட்டோமேட்டிக்கா அன்பு, நேசமானது நமக்கு வந்து சேர்ந்து விடும். ஒருவரை நம்மளால நேசிக்க முடியாததுக்கான காரணம் அவர்களை நாம் நம்பவில்லை. அதுதான் உண்மை இல்லையா? அப்போ நாம் கர்த்தரை முழுவதுமாக நாம் நம்பும் பொழுது நம்முடைய அன்பானது அவரிடத்திலே வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. நம்ம கர்த்தரை நேசித்தோம் என்று சொன்னால் மற்றவர்களையும் நேசிக்கிறதற்கான பக்குவம் நம்மளுடைய மனதிலே வந்துவிடும். அப்போ உண்மையான அன்பை நாம் வெளிக்காட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் இது 3 நமக்கு அவசியம். ஒன்று சுத்தமான இருதயம், இரண்டாவதாக நல்மனசாட்சி, மூன்றாவதாக மாயமற்ற விசுவாசம். இது 3ம் நமக்கு அவசியம். கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடியதும் அதுதான். நாம பிரசங்கம் செய்ய வேண்டும், இது செய்யணும், அதை செய்யணும், நம்முடைய ஊழியம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் அதை எல்லாம் விட முக்கியமானது மாயமற்ற அன்பு உடையவர்களாக, அன்பை வெளிக்காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே வந்து அநேக அற்புதங்களை செய்தார், அநேகரை சொஸ்தமாக்கினார், அவருடைய வல்லமையை நிரூபித்தார். இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவருடைய பர்பஸ், அது எல்லாமே அவருடைய பர்பஸ்க்கு உதவி செய்தது. அவருடைய நோக்கம் என்னவோ அதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்ததை தவிர அதை தான் முக்கியமான நோக்கமாக கொண்டு இயேசு கிறிஸ்து வரவில்லை. அவருடைய முக்கியமான நோக்கம் என்ன? கர்த்தருடைய அன்பை அவர் மூலமாக வெளிக்காட்ட வேண்டும் இல்லையா? அதுதான் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நாம், கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நாம், அவரை போல நாமும் இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப நாமும் என்ன செய்யணும்? நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட சுத்தமுள்ள இருதயமுடையவர்களாக, நல்மனசாட்சி உடையவர்களாக, கர்த்தர் மீது மாயமற்ற விசுவாசம் வைத்தவர்களாக, அதன் மூலமாக பிறக்கக்கூடிய தேவ அன்பை மற்றவர்களுக்கு, தேவனிடத்திலேயும் மற்றவர்களிடத்திலேயும் காண்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.